அதிமுக பிரமுகரோட மகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் தனியார் மருத்துவமனையின் அதிகாரியை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. திருமணம் செய்ய கட்டாயப்படுத்திய கள்ளக்காதலியை கழுத்தை நெரித்து கொன்ற கதை இது. அதிமுக நிர்வாகி மகள் மரணத்தில் திடீர் திருப்பமாக தனியார் மருத்துவமனை அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்காதலில் எல்லை மீறி சென்றதால் நைட் ஷோவுக்கு அழைத்து சென்று அடித்து தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பிரமுகரின் மகள். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் தமிழ்ச்செல்வனுடன் விசாரணையை தொடங்கினோம். சேலம் ராமகிருஷ்ணா ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் பாரதி. 34 வயதான இவர் அதிமுக பிரமுகரான டெல்லி ஆறுமுகத்தின் மகள். டெல்லி ஆறுமுகம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்து கட்சி பணிகளை செய்தவர் என்று தெரிகிறது. அவரது மகளான பாரதி ஒரு BE பட்டதாரி. சங்கர் நகர் பகுதியில் டியூஷன் எடுத்து வருகிறார். மேலும் அங்கேயே தங்கி இருந்துள்ளார். பாரதிக்கு சிகரெட், மது குடிக்கும் பழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சிகரெட் புகைத்த போது பாரதி திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி உதயச்சரண் என்பவர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். அப்போது பாரதியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். ஆனால் பாரதியின் மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சந்தேகமடைந்துள்ளனர். இதனையடுத்து அஸ்தம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பாரதியின் சடலத்தை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். அதில் பாரதியின் மூக்கின் மீது இரத்த காயமும் நெஞ்சு பகுதியில் வீக்கமும் இருந்தது தெரியவந்தது. இதனால் அவர் பலமாக தாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. உடனே போலீசார் பாரதியை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அனுமதித்த உதயச்சரண் என்ற நபரிடம் இருந்தே விசாரணையை தொடங்கினார்கள். அதில்தான் பாரதி புகைப்பிடித்த போது மயங்கி இறக்கவில்லை, அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற உண்மை வெட்ட வெளிச்சமானது. இந்த உதயச்சரண் வேறு யாருமல்ல, பாரதியின் கள்ளக்காதலன் என்று கூறப்படுகிறது. ஆம், நாழிக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த உதயச்சரணுக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதிக்கும் உதயச்சரணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி சினிமா, பீச், பார்க் என சுற்றி காதல் வளர்ப்பது உண்டு. ஆனால் சமீப காலமாக மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி காதலன் உதயச்சரணிடம் நச்சரித்து வந்திருக்கிறார் பாரதி. ஆனால் உதயச்சரண் பாரதியை திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை. இந்த சமயத்தில்தான் சம்பவத்தன்று இருவரும் நைட் ஷோ சினிமாவுக்கு சென்றுள்ளனர். படம் பார்த்த கையோடு பாரதி தங்கியிருக்கும் அறைக்குள் இருவரும் தஞ்சம் புகுந்துள்ளனர். அங்கே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீண்டும் உதயச்சரணிடம் கேட்டு சண்டையிட்டிருக்கிறார் பாரதி. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஆத்திரமடைந்த உதயச்சரண் பாரதியை கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த பாரதி அறையிலேயே மயங்கி உள்ளார். உடனே பாரதியை தான் வேலை செய்யும் தனியார் மருத்துவமனைக்கே உதயச்சரண் அழைத்து சென்று அனுமதித்தது விசாரணையில் தெரியவந்தது. பாரதியின் உடற்கூராய்வு அறிக்கையும் கழுத்து எலும்பு உடைந்து உள்ளதால் அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என சான்றளித்தது. இதனையடுத்து அஸ்தம்பட்டி காவல்துறையினர் உதயச்சரனை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் செய்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்திய கள்ளக்காதலியை அடித்து கொன்ற தனியார் மருத்துவமனை அதிகாரியின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.
இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.